உங்களுக்குள்ள கவலை இருக்குன்னா, உங்களுக்குள்ள ஆழமா ஏதோ ஒரு விஷயத்த இழந்திருக்கீங்கன்னு கவலைப்படுறீங்க. இங்க இழப்பதற்கு ஒண்ணும் இல்ல, கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதேபோல் இந்த மனதை நீங்கள் கையாளும் போது நீங்களும் செத்தாரை போல் திரிவீர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குண்டலினி சக்தி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பல தலைப்புகள், பல கோணங்கள்ல பேசிட்டு இருக்கோம். நீங்க அன்பர்கள் நிறைய வினாக்கள் கேட்டுக்கிறீங்க. நானும் நிறைய பதில் சொல்றேன். ஒன்னே ஒண்ணுதான். நான் என்னுடைய பதில் ஒரே விஷயத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய மனதிற்கு பிடிச்சது மாதிரி சொல்றேன். அவ்வளவுதான். ஒரே விஷயம்தான். மனம், மனதினுடைய இயல்புகள், மனம் கடந்த நிலை என்பதை புரிய வைக்கிறதுக்கு தான் என்னுடைய அனைத்து காணொளிகளும் பயன்படுகின்றன. நான் இதை மனசுல வச்சுதான் உங்களுடைய மனதிற்கு புரிகிறது மாதிரி ஆன்சர் சொல்றது. உங்களுடைய கேள்வி ஒண்ணுதான், பதிலும் ஒண்ணுதான். ஆனால் நம்முடைய மனம் வேறு வேறாக இருக்கிறதுனால இவ்வளவு வியாக்கியானங்கள், விளக்கங்கள் தேவைப்படுது. குண்டலினி சக்தி விழிப்படையும் போது, அந்த தனஞ்சயன் வாய்வு எழுச்சி ஆகும் போது ஒருத்தருடைய வாழ்க்கையில அது இறந்த பிறகு வெளிப்படக்கூடிய வாய்வு. ஒருத்தன் இறந்து போயிட்டானா அந்த உடலை அழுக வச்சு, வீங்க வச்சு, வெடிச்சு வெளியில போற வாய்வு தான் தனஞ்சயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிரோட இருக்கும்போது யோகிகளுக்கு அந்த தனஞ்சயன் வாய்வு எழுச்சி அடைந்ததுனாலதான் ஒருத்தன் செத்தாரை போல் அலைகிறானா, யோகி என்பவன் செத்தாருக்கு சமம், செத்தாரை போல் திரிந்து என்று பாடல் தான் இருக்குது. அப்ப செத்து போனதுக்கு சமமாக அலையக்கூடிய, நடைப்பிணமா அலையக்கூடிய ஒரு விஷயம் தானா என்று கேட்டிருக்கிறீர்கள். குண்டலினி சக்தி தூய்மையான மனமும் ஆற்றலும் இருந்தால் குண்டலினி சக்தி எழுச்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய உடலும் மனமும் தூய்மை இல்லை, சக்தியும் தூய்மை இல்லை என்றால் குண்டலினி வந்து ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்டா போயிடும். எண்ணற்ற நபர்களுக்கு ஒரு தூய்மை இல்லாத நேரத்துல விழிப்படைந்த குண்டலினி சக்தியால் பல ஆபத்துகளும் பல பிரச்சனைகளையும் சந்தித்ததை நம்ம பல இடங்கள்லையும் காண முடிகிறது. ஆகவே குண்டலினி என்பது தூய்மையான மனமும் சக்தியும் இருந்தால்தான் எழுச்சி ஆகணும். அப்ப யோக வாழ்க்கை என்பது செத்தாரை போல் திரிதல் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. செத்து போதல் என்பது இந்த உடல் செத்து போதல் அல்ல, மனம் செத்து போதல். மனம் இறக்கும் கலையே யோகம். மனம் தன்னுடைய இயல்பை இழந்து விட வேண்டும். மனம் தன்னுடைய இயல்பை எப்போது இழக்கிறதோ, மனம் தன்னுடைய இறத்தலை எப்போது செய்கிறதோ அப்போதுதான் ஆன்மீகத்தில் பிறத்தல் நடக்கிறது. அல்லது ஆன்மீகத்துல எதுவுமே நமக்கு கிடையாது. இந்த மனம் இறக்கும் கலை அது உண்மையிலே ஆழமா யோசிச்சு பார்த்தா நம்ம அதுல ரொம்ப அட்டாச்சா இருப்போம். அதுல ரொம்ப ஆசையா இருப்போம், விருப்புணர்வோடு இருப்போம். இந்த விருப்புணர்வு, இந்த ஆசை இதன் காரணமாக மனம் அதிகமா எழுச்சியாக ஆரம்பிக்குது. மனம் அதிகமாக எழுச்சியாக அது விருத்தி ஆகிட்டே தான் இருக்கும். தீதும் நன்றும் பிறர் தரா வராங்க மாதிரி நமக்கு நாமே வருத்தமா இருக்குன்னா நீங்க உங்களுக்குள்ள ஆசைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. உங்களுக்குள்ள கவலை இருக்குன்னா உங்களுக்குள்ள ஆழமா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருக்கீங்க, கவலைப்படுறீங்க. இங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட் இந்த பூமியில நல்ல ஒரு இருக்கிறேன், நான் அந்த அன்போடு இருக்கிறேன், இயல்பா இருக்கிறேன், நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாவே மனம் ஒரு அமைதிக்குள்ள திரும்ப ஆரம்பிச்சிடும். என் மனம் அமைதியா இல்லை, புலம்புது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. அதனால அப்படிதான் இருக்கும். நீங்க உங்களை எந்த மாற்றம் செய்ய விரும்பல, புற சூழலையே மாத்திட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படி சரியாகும்? ஆகவே செத்தாரை பொருள் தெரிதல் என்பது மனதில் வரக்கூடிய உணர்வு, உணர்ச்சிகள் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கணும். எந்த விருப்பு அதோட என்ன செய்யும், அதை வெறுக்கக்கூடாது. உங்களுக்கு தோன்றதை அதனோட ஒத்துழைக்க கூடாது. அதனோடு நீங்கள் பின்தொடரக்கூடாது. ஏதேனும் வந்தால் அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஏதேனும் நீங்க உருவாக்கக்கூடாது. இந்த 5 நிலைகள்ல இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட பிணத்துக்கு சமம் தான். ஒரு பிணம் வந்து ஏதாவது வெறுக்குமா? வெறுக்காது. எதையாவது அது ஒத்துழைக்குமா? ஒத்துழைக்காது. ஏதாவது வந்தா பின்னாடி போகுமா? போகாது. ஏதாவது எதிர்பார்க்குமா? எதிர்பார்க்காது. அதுவா ஏதாவது உருவாக்குமா? உருவாக்காது. அதே போல் இந்த மனதை நீங்கள் கையாளும் போது நீங்களும் செத்தாரை போல் திரிவீர்கள். செத்தார் என்பது இந்த இடத்துல நீங்க வந்து செத்து இல்லாம போதலை நினைக்கக்கூடாது. மனம் கடந்தார் என்ற ஒரு சொல்லாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.